ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீங்கள் நம்ம என்ன பார்க்கணும், என்கேப்சுலேஷன், அதாவது பேசிக் பிரின்சிபல் ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வரோம். போன வீடியோவில் நம்ம இன்கிரிடியன்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா என்கேப்சுலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வேரியபிள் எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது, அடுத்தவங்க யாராலும் அசஸ் பண்ண முடியாமல் வெளியே கிளாஸுக்கு வெளியே அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, வாங்க கம்பைலருக்குள்ளே போகலாம். கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் புக்ஸ்ன்னு நேம் வச்சுக்கிறேன். இதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் தான், டெஃப் இனிஷியலைசர். இதில் ஆர்குமெண்ட் எஸ் கமா ஒரு பேஜ்னு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன். கோலன் வச்சுட்டு எஸ் டாட் பேஜ், அதாவது அந்த ஆப்ஜெக்டோட ஆப்ஜெக்டில் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் தூக்கி இந்த பேஜ் நம்ம ஆர்குமெண்ட்டை என்ன கொடுக்குமோ அதை ஸ்டோர் பண்ண போகிறேன். வேறு என்ன செய்ய போகிறேன், இதை டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்கு டெஃப் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். இதுக்கு ஆர்குமெண்ட் எஸ் கரண்ட் இதை கால் பண்ணால் the number of pages in your book is s dot page. அவ்வளோதான். இப்போ என்ன செய்யணும், டேரெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். பைத்தான் ஒரு புக் வச்சுக்கிறோம். பைத்தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண சிம்பிளாக புக்ஸ். நம்ம அங்கே கன்ஸ்ட்ரக்டில் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ இங்கேயும் ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஒரு 203 கொடுத்துக்குறோம். இப்போ என்ன செய்வேன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். கேபிட்டல் பி பைத்தான் டாட் டிஸ்பிளே. இப்போ ரன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கிளாஸுக்கு வெளியவும் இந்த வேரியபிள் நம்ம அக்சஸ் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. பிரிண்ட் இங்கே வந்து நம்ம டேரெக்டாகவே ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் டாட் டிஸ்பிளே பைத்தான் டாட் பேஜ். இப்போ ரன் பண்ணுவோம். புக் ஹேஸ் நோ அட்ரிபியூட் டிஸ்பிளேன்னு ஒன்று இல்லையா? என்ன மிஸ்டேக் விட்ருக்கேன்? டிஸ்பிளே எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. புக்ஸு பைத்தான் எல்லாம் கரெக்டாக தானே. அப்போ ஏன் பிரச்சனை? ரன் பண்ணி பார்ப்போம். புக் ஹேஸ் நோ அட்ரிபியூட் டிஸ்பிளே லைன் நம்பர் 7. என்ன பிரச்சனை இருக்குது? கேபிட்டல் டிலாம் இல்லையே. கன்ஸ்ட்ரக்டர் the number of page பைத்தான் புக்ஸ். வேறு நேம் கொடுத்து பார்ப்போம். வேணாம் டிஸ்பிளே. சாரி ஸ்பெல்லிங் தான் டிஸ்பிளே. இப்போ ரன் பண்ணுவோம், கரெக்டாக வரும். என்னோட மிஸ்டேக் தான். பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜ்னு 203. நம்ம கிளாஸுக்கு வெளியே இந்த வேரியபிள் அசஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம அசஸ் பண்ணக்கூடாது. இந்த வேரியபிள் வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும். யாராலும் அசஸ் பண்ணக்கூடாதுன்னா சிம்பிளாக இதுக்கு முன்னே 2 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளாஸுக்குள்ளேயே டேரெக்டாக அசஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எரர் வரும். பார்த்தீங்கன்னா புக் ஹாஸ் நோ அட்ரிபியூட் செல்ஃப் டாட் பேஜ் எஸ் டாட் பேஜ் அசஸ் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து நம்ம ப்ரைவேட்னு பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம கிளாஸுக்குள்ளே அதை அசஸ் பண்ணலாம். நம்ம அங்கே எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணமோ அதோட ஆப்ஜெக்ட் டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். இந்த லைனை நான் கமெண்ட் லைனாக மாற்றிருந்தேன். கிளாஸுக்கு வெளியே ஒரு கமெண்ட். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் இனி ஒரு புக் 203 வந்துட்டு நம்ம கிளாஸுக்குள்ளே அசஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன செய்யறேன்னா இதை எடுத்துகிட்டு இப்போ ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எரர் வரும். பார்த்தீங்கன்னா ஹேஸ் நோ இன்ஸ்டியூட். நம்ம உள்ளே ட்ரை பண்ண மாதிரியே வேணால் உள்ளே 2 அண்டர்ஸ்கோர் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் அதே எரர் தான் வருது. ஹேஸ் நோ அட்ரிபியூட். அதனால் நம்ம வந்து டேட்டா வந்து சேஃபாக இருக்கும், ஹைட் பண்ண முடியாது. ஆனால் வெளியே அசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம கிளாஸ் நேம் தெரிஞ்சால் அசஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறது ஓரளவுக்கு செக்யூர் தான். அதுக்கு என்ன செய்யணும், சிம்பிளாக வெளியே எப்படி அசஸ் பண்ணால் சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கிளாஸோட நேமு புக்ஸ் டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி எந்த வேரியபிள் அசஸ் பண்ணணும், பேஜுங்கிற வேரியபிளை. இப்போ ரன் பண்ணால் நம்ம அவுட்புட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்துடாது. 203. ஆனால் அங்கே வந்து நம்ம கிளாஸோட நேம் என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்ம கிளாஸுக்கு வெளியே அசஸ் பண்ண முடியும். கிளாஸ் நேம் தெரியாத போது ஓரளவுக்கு அந்த டேட்டா வந்து செக்யூர் தான். உள்ளே அசஸ் பண்ணால் டேரெக்டாக டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி அந்த வேரியபிளை போட்டால் யூஸ் பண்ணி அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு வேரியபிள் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணால் ஒரு டேட்டாவை எப்படி ஒரு மெத்தட்ஸ் அதை எப்படி ப்ரைவேட் பண்ணுறது. இப்போ இந்த டிஸ்பிளே மெத்தடை வந்து வெளியே அசஸ் பண்ணக்கூடாதுன்னா சிம்பிளாக இது முன்னே 2 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிடுங்க. இந்த லைனை கமெண்ட் லைனாக மாற்றிடுவோம்.
இங்கே வந்து நார்மல் ஆக்கிடுவோம் இந்த பேஜை. இப்போ ரன் பண்ணோம். வெளியே வந்து கிளாஸுக்கு வெளியே இந்த ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ண பார்க்கேன். பார்த்தீங்கன்னா ஹேஸ் நோ அட்ரிபியூட் டிஸ்பிளேங்கிற ஒரு ஃபங்க்ஷனே இல்லைன்னு சொல்லுது. இதை வந்து நம்ம வெளியே அக்சஸ் பண்ண முடியாது. ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னும் வேணால் கன்ஸ்ட்ரக்டாக க்ரியேட் பண்ணும்போது எஸ் டாட் ரெண்டு அண்டர்ஸ்கோர் டிஸ்பிளேன்னு கால் பண்ணிக்கலாம். கிளாஸுக்குள்ளே கால் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் புக்குன்னு ஃபஸ்ட்டு லைனை எக்ஸிக்யூட் ஆகிட்டு நம்ம கிளாஸுக்கு வெளியே அக்சஸ் பண்ணால் நம்மளுக்கு எரர் வருது. இப்போ அப்படியே அதே மாதிரி தான் இப்போ அப்படி உங்களுக்கு கிளாஸுக்கு வெளியே பைத்தான் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணால் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் நேம் டாட் சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கிளாஸ் நேமு புக்ஸ் டபுள் அண்டர்ஸ்கோர். இப்போ ரன் பண்ணால் கேபிட்டல் பி. ஏற்கனவே பைத்தான் இருக்கோ. இப்போ ரன் பண்ணும். இப்போ என்னென்னா நம்மளுக்கு எந்த வித எரருமே வராது. இந்த லீட் சின்டெக்ஸ் சாரி ஏதோ பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை விட்ருக்கேன்? டிஸ்பிளே டபுள் அண்டர்ஸ்கோர் தான். உங்கள் ஸ்பேஸ் விட்ருக்கேன். இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் யுவர் புக் 203 வந்துட்டு அவ்வளோதான் நண்பா. இதான் என்கேப்சுலேஷன். எப்படி ஒரு வேரியபிளும் ஒரு ஃபங்க்ஷனையும் ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோ சந்திப்போம் நண்பா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.